सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிராத்மிக்லேருந்து வருகிற 2026 இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வு ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டு வரோம். ஏற்கனவே 1 to 12th ரோமன் வரைக்கும் நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 13th ரோமன் பார்க்குறோம். 13th ரோமன் கின்கி தோ பெர்சன்னைக்கே உத்தர் தீன் வாக்கியமே இலக்கியே. இந்த கேள்விக்கு வந்து டீட்டெயில் கொஷின்ஸு 3 வாக்கியில் வந்து விடை எழுதுக அப்படின்றாங்க. ஏதேனும் 2 வினாக்களுக்கு 3 வாக்கியத்தில் விடை எழுதுக. மொத்தம் 4 கொடுத்து இனி வந்து 2 எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மார்க் வந்து 4 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு ஒன், ஹாத்தி கே பாரேமே தீன் வாக்கிய லிக்கியே. யானையை பற்றி, ஹாத்தி கே பாரேமே அப்படின்னு யானையை பற்றி 3 வாக்கியங்கள் எழுதுக. ஹாத்தி ஜான்வரோं में बड़ा है, யானை மிக பெரிய விலங்கு. உஸ்கி சூண்ட் லம்பி ஹோத்தி है, அது நீண்ட தும்பிக்கையை கொண்டது. ஹாத்தி கோ மந்திர் மே பால்தே है, ஹாத்தி கோ யானைகள் கோவில்களில் வளர்க்கப்படுகின்றன. செகண்டு, காய் கே பாரே மே தீன் வாக்கிய லிக்கியே. காய்னா வந்து பசு, பசுவை பற்றி 3 வாக்கியங்களை எழுதுக. காய் படி சீதி சாதி ஹோத்திகை, பசு எளிமையான விலங்கு. வகு ஹம்கு தூத்து தேத்திகை, தூத்துனா பால், அது நமக்கு பால் தருகிறது. காய் கா தூத்து மீட்டா और புஷ்டிக்கு ஹோத்தாகை, பசுவினுடைய பால் இனிமையாகவும் மற்றும் சத்துள்ளதாகவும் இருக்கிறது. தேர்டு, குத்தேக்கு பாரேமி தீன் வாக்கிய லிக்கியே. குத்தே அப்படின்னா நாயை பற்றி 3 வாக்கியங்களை எழுதுக. குத்தா படா பஃபதார் ஜான்வர்கை, நாய் மிகவும் விசுவாசமான விலங்கு. வகு கர்கி ரக்வாலி கர்த்தாகை, அது வீட்டை காவல் காக்கின்றன. வகு பாத் ரோட்டி और மாங்ஸ் காத்தாகை, அது பாத்னா உணவு, ரொட்டி மற்றும் இறைச்சியை சாப்பிடுகிறது. மாங்ஸ் அப்படின்னு அந்த மாமிசம் இறைச்சியை சாப்பிடுகிறது. ஃபோர்த் ஒன், நயே பஜார் மே ககாங் ககாங் கோன்சி துக்கானே ஹைன். நயே பஜார் மே அப்படின்னா வந்து புதிய சந்தையில், மார்க்கெட்டு, புதிய சந்தையில் எங்கெங்கே என்னென்ன கடைகள் இருக்கின்றன. நயே பஜார் மே பகலே கிரானேக்கி துக்கானேகை, புதிய சந்தையில் முதலில் மளிகை கடை இருக்கின்றன. கிரானேக்கி அப்படின்னா வந்து மளிகை கடைகள் இருக்கின்றன. உஸ்கே சாம்னேக்கி கத்தார் மே சப்ஜிக்கு துக்கானேகை, அவற்றின் எதிரின் வரிசையில் காய்கறி கடைகள் இருக்கின்றன. பீச்சேக்கி கத்தார்மே, அவற்றின் பின் வரிசையில், பீச்சேக்கி வரிசையில் கத்தார்மே அப்படின்னா அவற்றின் பின் வரிசையில் சாபுன் ஆதி கி துக்கானேகை, சாபுன் சோப்பு மற்றும் பல கடைகள் இருக்கின்றன. ஃபிஃப்த் ஒன், கப்படேக்கி துக்கானேமே கியா கியா சீஜோன் மில்திகை, துணி கடைகளில், கப்படேக்கி துக்கானு அப்படின்னா வந்து துணி கடைகளில் என்னென்ன பொருள்கள் கிடைக்கின்றன. கப்படேங்கி துக்கானோமே, துணி கடைகளில் சால்வார் கமீஜ் और மற்றும் பத்துலூன் கி கப்படே, பத்துலூனான வந்து கால் சட்டை மற்றும் மில்தி நிகை, துணிக்கடைகளில் சல்வார் கமிஷன் மற்றும் கால் சட்டை துணிகளும் கிடைக்கின்றன. கை பிரக்கார்க்கு சாடியாங் மில்திகை, பல வகையான புடவைகளும் கிடைக்கின்றன. ஹத்து கர்கேன் और காதி கே கப்படே பி மில்தேகை, ஹத்து கர்கே அப்படின்னா வந்து கைத்தறி மற்றும் காதி ஆடைகளும் இங்கு கிடைக்கின்றன. சிஸ்து, காந்திஜி கே மாங் பாப் और புத்திரோं के நாம் லிக்கியே. காந்திஜியினுடைய அம்மா, அப்பா और மற்றும் புத்திரோं के நாம், மகன்களின் பெயர்களை எழுதுக. காந்திஜி கே பாப் கா நாம் ஹை, காந்திஜியுடைய அப்பாவின் பெயர் கரம்சந்த் காந்தி. और மாங் கா நாம் ஹே, அம்மாவின் பெயர் புத்திலிபாய். உன்கே 4 புத்திர ஹுயே, அவருடைய மகன்களின் பெயர் வே ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி
அவுர் மற்றும் தேவதாஸ் காந்தி. அவர்களுடைய மகன்கள் ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி மற்றும் தேவதாஸ் காந்தி ஆவார். 7th, गांधी जी को दक्षिण अफ्रीका में गया अनुभव हुआ. காந்திஜிக்கு தென்னாப்பிரிக்காவில் என்ன அனுபவம் கிடைத்தது? दक्षिण अफ्रीका में भारतीयों के प्रति अंग्रेज भेदभाव दिखाते हैं. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் பாகுபாடு காட்டினர். பேத்பாவ் அப்படின்னா பாகுபாடு காட்டினர். காந்தி கோ இஸ் பேத்பாவ் சே லடுனா படா. காந்திஜி அந்த பாகுபாட்டிற்கு எதிராக போராடினார். சத்தியாகிரக கா பிரயோக கர்க்கே காந்தி இஸ் லடாயி மே ஜீத்தே. சத்தியாகிரகம் என்ற பெயரை ஆரம்பித்து அதில் காந்திஜி வெற்றி பெற்றார். அந்த போரில் வெற்றி அடைந்தார். ஜீத்தே அப்படின்னு வெற்றி அடைந்தார். 8th, कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गई. எந்த घटना அப்படின்னு சம்பவம்ன்றது எந்த சம்பவம் காந்திஜியினுடைய வாழ்க்கையில் ஜீவன்மே காந்திஜியின் வாழ்க்கையில் முக்கிய மகத்துவபூர்ணமாக அமைந்தது. எந்த சம்பவம் காந்திஜியின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது? காந்தி दक्षिण अफ्रीका में रेल में यात्रा कर रहे थे. காந்தி தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் பயணம் செய்தார். யாத்ரா அப்படின்னா பயணம் செய்தார். டிக்கெட் கலெக்டர் ने उनको दूसरों श्रेणी में जाकर बैठने के लिए कहा क्योंकि वे भारतीय थे. அவர் இங்கிருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். क्योंकि அவர் இந்தியன் என்பதால், வே பாரதியன் தே அவர் இந்தியர் என்பதால், டிக்கெட் பரிசோதகர் கலெக்டர் டிக்கெட் பரிசோதகர் அவரை 3ஆம் வகுப்பிற்கு போய் அங்கே உட்காரும்படி சொல்கிறார். யக் கட்னா உன்கே ஜீவன் மே ஏக் மகத்துவபூர்ண மோடு பன் கயே. இதுவே காந்திஜியின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.